வடகிழக்கு பருவமழை தொடங்கியுள்ள நிலையில் தமிழ்நாட்டின் பல்வேறு ஊர்களிலும் பரவலாக மழை பெய்து வருகிறது. மாநிலத்தில் 6 இடங்களில் மிக கனமழையும் 39 இடங்களில் கனமழையும் பதிவாகியிருக்கிறது. திருவண்ணாமலை மாவட்டம் ஜவ்வாது மலைப்பகுதியில் பலத்த மழை பெய்து வருவதால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு பீமன் அருவியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. இதனால் மலைவாழ் மக்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். விருதுநகர் மாவட்டத்தில் தொடர் மழை பெய்து வருவதால் வெம்பக்கோட்டை அருகே வல்லம்பட்டியில் உள்ள புதுக்கண்மாய் நிரம்பி மறுகால் பாய்ந்து வருகிறது. கண்மாயை தூர்வாரி தடுப்பணை உயரத்தை அதிகரிக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தொடர் மழையால் தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் பழமையான நீராவி தெப்பக்குளம் நிறைந்து தண்ணீர் வெளியேறி வருகிறது. தொடர் மழையால் திருமூர்த்தி மலை பஞ்சலிங்க அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. பாதுகாப்பு கருதி சுற்றுலா பயணிகள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கொட்டி தீர்த்த கனமழையால் மேகமலை அருவியில் கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. பாதுகாப்பு தடுப்பு கம்பிகளை சேதப்படுத்தி படிக்கட்டுகள் வழியே தண்ணீர் சீறி பாய்ந்து வருகிறது. தூத்துக்குடி மாவட்டம் கோரம்பள்ளம் குளத்தில் இருந்து வினாடிக்கு 1500 கன அடி நீர் வெளியேற்றப்படுவதால் மக்கள் பாதுகாப்புடன் இருக்க அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. கனமழை காரணமாக குன்னூர் மேட்டுப்பாளையம் மலைப்பாதையில் 10க்கும் மேற்பட்ட இடங்களில் மண் சரிவு ஏற்பட்டுள்ளது. உதகை, குன்னூர், கோத்தகிரி மற்றும் குந்தா உள்ளிட்ட இடங்களில் கனமழை பெய்துள்ளது. உதகையில் பேருந்து நிறுத்தத்தின் அருகே மழைக்காக ஒதுங்கி நின்ற நபர் மழைநீர் கால்வாயில் விழுந்து காயம் அடைந்தார். சத்தியமங்கலம் அடுத்த கடம்பூர் வனத்துறை அலுவலகம் அருகே 50 ஆண்டு பழமை வாய்ந்த மலைவேம்பு மரம் சாய்ந்ததில் 10 இருசக்கர வாகனங்கள் சேதமடைந்தன. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.